ஹாய், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து ஒண்டர்லாக்கு எப்படி போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நாங்களும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அந்த வழியை விலாகாவே போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நாங்கள் தேடுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சரியாக கிடைக்கல. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்ட்ரலுக்கு வந்துடுங்க. சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் காவேரி எக்ஸ்பிரஸ் பிடிச்சிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் புக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நாங்கள்லாம் ஜென்ரல் டிக்கெட்டில் போயிட்டோங்க. தட் வாஸ் த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவர். ஏன்னா பார்த்தீங்கன்னா சரி ஜென்ரல் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் நைட்டு ஒரு சொட்டு கூட தூக்கம் வரலங்க. கதறோம். இந்த பக்கம் பார்த்தா வடக்கன்ஸு, இங்கே ஒரு மாதிரி அந்த சீட்லேயும் உட்கார முடியல. ஏன்னா அந்த உட்காண்டே போகிறது முடியாதுல்ல. காலையில் கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் தூக்கமே இல்லை. ஒரு 1 hour தான் தூங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கத்துலேருந்து ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஒரு சப்வே வரும். சப்வேவில் போனீங்கன்னா பிஎம்டிசி பஸ் வரும். 226 பஸ்ஸே இருங்க. காலைல கரெக்டாக 5:30 ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 6:40 போயிடலாம். அங்கத்துலேருந்து நீங்கள் ஒரு 3 kilometers உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் எப்படா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா பஸ்ஸே வந்துச்சு. போய் அங்கே கிட்டத்தட்ட 7:30 போயிட்டோம். ஒரு குரூப் ஏற்கனவே வெயிட் பண்ணியிருந்தாங்க. சரி எப்போடா உள்ளே விடுவாங்கன்னு பார்த்தா 11 o'clockன்றாங்க. 3 hour சும்மா உட்காந்துட்டு இருந்தோங்க. என்னெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணியிருந்தோம். ஆளுக்கு 10 தூங்கின்னு இருந்தோம். அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்ட உடனே நாங்கள் ஒரு லாக்கர் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம். அதோடைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 3 பேர் பேக்கை தான் வைக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 6 பேர்லாம் போனீங்கன்னா தயவு செஞ்சு 2 பேர் தான் வாங்கிடுங்க. இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு ரோலர் கோஸ்டர் ட்ரை பண்ணோம். நான் ஏற்கனவே ஒண்டர்லா போயிட்டேன். பட் நான் வேனில் போனேன். இந்த வாட்டி பஸ்ஸில் போகிறதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. அதால் தான் நிறைய விஷயத்த நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ரோலர் கோஸ்டர் நிஜமாலே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தயவு செஞ்சு போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக்லேருந்து ஒரு வாட்டி வரும் பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரஷ் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு அச்சு பிடிச்சி போய்ட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ரைட்ஸ்லாம் நிறைய கவர் பண்ணலைங்க. எல்லாமே ஏன்னா நிறைய பேர் கவர் பண்ணிட்டாங்க. சும்மா எதுக்கு போட்டதையே போட்டு. ஏன்னா நாங்கள் எதனா தேடலான்னு பார்த்தா 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறானுங்க. பார்த்தாலே வெறி ஆகுது. அதால் தான் நான் இது எவ்வளோ சின்னதாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நான் நிறைய வெட் ரைட்ஸ் அந்த வாட்டி ட்ரை பண்ணேன். பாதியில் தண்ணியில் நிறைய இறங்க முடியாதுல்ல, அதால் நிறைய வீடியோஸ் வேறு எடுக்கலை நான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரைட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் வெட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேசி வாட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக எல்லா ரைட்ஸையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷனுக்கோசம் போகிறீங்கன்னா அங்கே போகலாம். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்டிசி பஸ்ஸே வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா சீட்டு பிடிச்சிடலாம். அங்கத்துலேருந்து செல்லக்கொட்டாடுற மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிடுங்க. அங்கத்துலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு டேரெக்டாக மெட்ரோவில் 38 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த எக்ஸ்பென்ஸே உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா per person சென்னையிலேருந்து பெங்களூருக்கு 150 நினைக்கிறேன். திருப்பி அதுக்கு ஒரு 300, ஒரு 150, ஒரு 500 மொத்த எக்ஸ்பென்ஸுமே முடிஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு புக் பண்ணிட்டு போயிருங்க. எங்களுக்கு கிடைச்ச மாதிரி டைம்லாம் கிடைக்காது. நாங்களே அன்றைக்கி ஃபுல் டே டயர்டாக இருந்தோம். நைட்டெல்லாம் சரியான டயர்டு. ஸோ அதை தான் கன்வே பண்ண நினச்சா அதை தான் இந்த ஒரு வீடியோ. அது மாதிரி நிறைய vlogs மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ டாடா.